இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு கார பணியாரம் தாங்க பண்ணேன். இது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கு பவுல்ல 2 டம்ளர் கம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்ப தண்ணி ஊத்தி ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ண பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்து இதை போல நல்லா நைஸா அரைச்சி ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பவுல்ல மாத்தின பிறகு இப்ப மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 5 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா மாவு இதை போல பொங்கி சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்களேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மாவு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க பணியாரத்துக்கு. இப்ப ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த தாளிப்பை மாவுல சேர்த்துக்கலாங்க. மாவுல சேர்த்த பிறகு ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கீங்க அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்ப 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப மாவு ரெடிங்க. இப்ப பணியார பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வச்சிருங்க அந்த குழிகள்ல. அப்பதான் மாவு ஊத்துனோம்னா ஒட்டாம வருங்க. இப்ப ஒவ்வொரு குழிகளையும் மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்க இத போல சேர்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. அவ்வளோ சூப்பரா பொன்னிறமா கம்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க.